மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரவேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். அவரை போற்றுவார்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 148. இந்த திருப்பாடல் நம்மை எல்லாரையும் மிக அருமையாக அழைக்கின்றது. எதற்காக? பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா என்ற மிக அழகான வார்த்தையோடு துவங்கும் இந்த திருப்பாடல் ஆண்டவரை புகழ்வதற்காக, அவருடைய வல்லமையான செயல்களை நினைத்து அவரை போற்றி பாடுவதற்காக நம் எல்லாரையும் அழைக்கின்றது. இது நம்மை மட்டுமல்ல, ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கின்றார் ஆண்டவரை போற்றி புகழ. இந்த திருப்பாடலை 2 பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்க முடியும். முதல் பகுதியிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய மகிமையான பொருட்களை அழைக்கின்றார் ஆண்டவரை புகழ்ந்து பாட. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரின் படைகளை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றார் இந்த ஆண்டவரை போற்றி புகழ. காரணம், நாம் எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் மகிழ்ச்சியோடு நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோமே. அந்த நம்பிக்கை அறிக்கையின் துவக்கம் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை புகழ முதலில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றார். அடுத்தபடியாக இந்த திருப்பாடலுடைய 2வது பகுதி, அதில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக மண்ணகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களை அழைக்கின்றார். அதிலும் குறிப்பாக மண்ணகத்தில் அரசர் துவங்கி சிறியவர் வரை எல்லா மக்களையும் ஒவ்வொரு பிரிவினராக பெயரிட்டு அழைக்கின்றார்
ஆண்டவரை புகழ. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைக்கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, விண்ணகத்தில் தூதர்களுக்கிடையே ஒரு கலகம் உண்டானது. 2 பிரிவாக பிரிந்து போனார்கள். கடவுளை எதிர்த்து நின்ற தூதர்கள் அலகைகள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று நம் சிறிய வயதிலே இந்த மறைக்கல்வி புத்தகத்திலே நாம் படித்திருப்பது நமக்கு நினைவிருக்கின்றது. அப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியர் விண்ணக தூதர்களையும் அழைக்கின்றார். கடவுளுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை. கடவுளுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை. தூதர்களே, ஆண்டவருக்கு பணிந்து ஆண்டவருடைய செயல்களை எண்ணி அவருடைய படைப்புகளாகிய நீங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். பல்வேறு சமயங்கள் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை, வானில் இருக்கக்கூடிய பொருட்களை கடவுளாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சூரியன், சந்திரன், கோள்கள். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், அவைகளெல்லாம் நீங்கள் கடவுள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் இந்த கோள்களும் சூரியனும் சந்திரனும் எங்கள் ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம், இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரின் படைப்புக்கள் என்று மிக மகிழ்ச்சியோடும் தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். அதோடு அவர் நின்று விடாமல் மன்னகத்தில் இருக்கக்கூடிய அரசர் துவங்கி சாதாரண அடித்தட்டு மக்கள் வரை எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து வணங்க அழைப்பு விடுக்கின்றார். இதில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், பெரியவர், சிறியவர், வயதிலே மூத்தவர் இல்லை, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவருடைய முன்னிலையில் சமம், எல்லாரும் ஆண்டவருடைய கைவன்மை என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலிலே பதிவு செய்கின்றார். ஒரு சில மக்கள் அரசர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே, பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து நடுங்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், எல்லாரும் ஆண்டவருக்கு சமம், எல்லாரும் ஆண்டவர் முன்னிலையிலே சமம், எல்லாரும் ஆண்டவருடைய படைப்புக்களே. எல்லாரையும் மகிழ்ச்சியோடு அழைக்கின்றார் ஆண்டவரை புகழ்ந்து பாட. இப்படி பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த திருப்பாடலுடைய நிறைவிலே நாம் வாசிக்கின்றோம். மிக அருமையாக சொல்லுகிறார், கடவுள் அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கின்றார், அவர்களுடைய ஆற்றலை வலிமையாக மாற்றுகின்றார், இன்னும் அதிகமாக பெருக செய்கின்றார். எனவே எல்லாரும் ஆண்டவரை வாயார புகழ்ந்து பாடுங்கள் என்று மகிழ்ச்சியோடு இன்று அழைப்பு விடுக்கின்றார். கண்களை மூடி இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர் நீர் என்பதை மகிழ்ச்சியோடு அறிக்கையிடும் நாங்கள் இதோ இந்த நேரத்திலே படைப்புக்கள் அனைத்தோடும் சேர்ந்து உம்மை தாழ்பணிந்து வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்முடைய மேலான பெயரை பெருமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் விட நீர் பெரியவர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வல்லமையை தாரும், ஞானத்தை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமேன்.